டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு ட்ரேடருக்கும் மிக முக்கியமாக கருதப்படுது. அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான இண்டிகேட்டர்ஸ் பார்க்க போறோம். MACD அப்படிங்கிறது பை அண்ட் செல் சிக்னல்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். RSI ஓவர் பாட் அண்ட் ஓவர் சோல்டு பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொலிங்கர் பேண்ட் வாலட்டாலிட்டி லெவல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். 9 days EMA ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டுக்கும் 21 நாள் EMA என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். 50 நாள் எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்றதுக்கு உதவியாக இருக்கும். 200 days மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் லாங் டேர்ம் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். VWAPன்னு சொல்லக்கூடிய அந்த இண்டிகேட்டர் இன்ட்ராடே பிரேக் அவுட்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ADX ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ட்ரெண்டை உணர்ந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ட்ரேடரும் இந்த 9 இண்டிகேட்டர் எப்படி இருக்குங்கிறத தெரிந்து வைத்துக் கொள்வது ரொம்ப அத்தியாவசியமானது.